எப்படி இருக்கீங்க பிள்ளைகளே? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம புதுசா ஏதாவது கத்துக்கலாமா? ஆல் ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு நான் போர்டில் பார்த்துருப்பீங்க, நான் எழுதியிருக்கேன் ஸ்பிளிட் டயக்ராஃப், மேஜிக் கீ, சைலண்ட் கீ. இவ்வளோ பேர் எழுதியிருக்கேன். அது ஒரே ஆளோட பேர் தான். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஏஐ, ஏஒய். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வந்து ரெண்டு vowel சேர்ந்து வரும்போது ஏ ஏ முதல்ல இருக்கிறது வந்து அதோட லாங் சவுண்ட் சொல்லுது. கரெக்டா? ஏ ஐன்றது ரெண்டு வாவல். கரெக்டா? இந்த இடத்துல ஒய்யும் வந்து ஏ ஏ என்ற லாங் வாவலோட ஒய்யும் வாவல் தான், அதனால ஏன்னு கன்சிடர் ஆகுது. ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்டார்டிங்ல வரும், இது எண்டிங்ல வரும். நம்ம படிச்சிருந்தோம். கரெக்டா? சோ இதுல ஒரு ரூல் சொல்லி கொடுத்துருங்க, ஞாபகம் இருக்கா? when two vowels are walking, the first one does the talking. சேர்ந்து நடக்கும்போது ஒரு வவல், ஃபர்ஸ்ட் இருக்கிற வவல் தான் அதோட பெயரை சொல்லும், அதோட லாங் சவுண்ட் சொல்லும். இப்ப இந்த இடத்துல ஏயும் ஐயும் வருது. யார் அதோட பெயரை சொல்றா? ஏ தான் அதோட லாங் சவுண்ட். ஏன்னு லாங் சவுண்ட் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, when two vowels are walking, the first one does the talking, அத வந்து சைலண்ட் அப்படின்னு சொல்றோம். கடைசியா இருக்கிறது அது எதுவுமே பேரு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல, சைலண்டா இருக்கு அப்படின்னு. கரெக்டா? சோ அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த வேர்டை படிங்க பார்க்கலாம். என்னவா வருது? க ஆன் ஆ. அப்ப என்ன சொல்லுச்சீங்க? ஷார்ட் சவுண்ட். நான் சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? ஏஇஐஓயு. இப்படி வந்தா லாங் சவுண்ட் ஏஇஐஓயுன்னு படிக்கணும். இப்படி வந்தா, இப்படி வந்தா என்னது? ஷார்ட் சவுண்ட் அ எ இ ஆ அ. அப்படி படிக்கணும். என்னவா படிக்கணும்? அ இ. ஓகே. அ எ இ ஆ அ. ஆல்ரைட். சோ அப்படிதானே படிப்போம் நம்ம. சோ அதுதான் வந்து ஷார்ட் சவுண்ட். சோ இதெல்லாம் வந்து லாங் சவுண்ட், லாங் வவல் சவுண்ட். இதெல்லாம் வந்து ஷார்ட் வவல். இது நான் சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுது? க ஆன் கேன். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே படிக்க தெரியும். ஆன் மேன். பட் இங்க ஒரு மேஜிக் நடக்க போகுது. என்ன தெரியுமா? இந்த ஈ இருக்காரு இல்லையா, பாருங்க. இந்த ஈ, இந்த ஈ இருக்காரு இல்லையா, மேஜிக் பண்ண போகுது. என்ன மேஜிக்னு பாப்போமா? ஓகே. ஆப்ரா கெடாப்ரா. இங்க பாருங்க, இந்த ஈ இங்க வந்துடுச்சுன்னா என்ன சொல்லுச்சு? இந்த ஈ இங்க வரும்போது when two vowels are walking, the first one does the talking. The first one will tell its long sound. அப்ப இங்க ரெண்டு vowels வந்திருக்கு, சேர்ந்து வரல, தனியா வந்திருக்கு, ஸ்பிளிட்டா வந்திருக்கு. ஸ்பிளிட்னா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, என்ன வந்து அதுங்களை நடுவுல ஸ்பிளிட் பண்ணுது. அதனாலதான் இதுக்கு பேர் ஸ்பிளிட் டயக்ராஃப். அப்ப இது என்ன பண்ணும்னா, அது ஷார்ட் சவுண்ட்ல இருந்து லாங் சவுண்ட் சொல்லும். லாங் சவுண்ட் சொல்லிச்சுன்னா இப்ப படிச்சு பாருங்க. க ஆ ஏன்ன. க ஏன்ன. இது வந்து சைலண்டா இருக்கும், பேசாது. செகண்ட் ஒன் பேசாது, சைலண்டா இருக்கும். ஈ வந்து அதனாலதான் இத சைலண்டினும் சொல்லுவோம். இதோட மேஜிக்க வந்து இந்த வவல்ல போடுறதுனால இந்த வவல் என்ன பண்ணுதுன்னா அதோட லாங் சவுண்ட் சொல்லுது. அப்போ கேன் என்னவா மாறிடுச்சு? கேனா மாறிடுச்சு. க ஆன் கேனா இருந்தது, ஷார்ட் சவுண்டா இருந்தது. இப்ப வந்து ஈ வந்ததுனால, ரெண்டு வவல்ஸ் வர்றதுனால என்ன ஆச்சு? உங்களுக்கு ரெண்டு வவல்ஸ் வர்றதுனால இது வந்து சைலண்டா இருக்கு, இது வந்து அதோட லாங் சவுண்ட் சொல்லுது. கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, இல்லாட்டி ரிப்பீட்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சேட் பாக்ஸ் பாக்குறேன். சொல்லுங்க, நான் சேட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். கிளியர்னா சொல்லுங்க, ப்ரொசீடுன்னு. கிளியர்னு சொல்லுங்க. கிளியர், வெரி குட். தமிழ் வித்யாலயம் சொல்லிட்டாங்க கிளியர்னு. தேங்க்யூ so மச். ஸோ இதே தான். இப்ப இதை படிங்க. ம ஆன் மேன் வருது, இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டா. இப்ப இவர் வந்துட்டாரு, அப்ப என்ன வரும்? இப்ப இவரோட மேஜிக் இது மேல போச்சுன்னா என்ன வரும்? இது வந்து ம் ஏன் மேன். மேன் என்னது? இந்த சிங்கம் எல்லாம் தாடி இருக்கும் இல்லையா,
the main is very nice. He looks dashing. ஓகேங்களா? அந்த மெயின் இந்த பியர்டு தான் மெயின்னு சொல்லுவாங்க. மெயின். ஓகேங்களா? சோ எப்படி மாறுது பாருங்க. இதை ஏன் ஸ்பிளிட் டயக்ராஃபா சொல்றோம்னா ஏ டேஷ் இ. ஏ டேஷ் இனா இங்க வந்து ஏ வருது. இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வேணா வரலாம். பி வரலாம், என் வரலாம், டி வரலாம், யார் வேணா வரலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கான்செப்ட். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ஸ்பிளிட் டயக்ராஃப்னு சொல்லுவாங்க. மேஜிக்கியும் சொல்றாங்க. ஏன்னா இதோட மேஜிக் வந்து இது மேல படுறதுனால அது லாங் வவலா மாறிடு. இல்லாட்டி சைலண்ட் ஈனும் சொல்லுவாங்க. சோ அதுக்கு மூணு பெயர் இருக்கு. நான் மூணு பெயரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சில பேர் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. நான் மூணு பெயரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சோ தட் யாராவது அதை பத்தி பேசினாங்கன்னா உங்களுக்கு அது தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? சோ பாருங்க, இப்ப பாருங்க, இது க ஆப் கேப்னு இருந்தது. இப்ப என்ன ஆயிடும்? இத போட்ட உடனே க ஏப்ப கேப். புரியுதுங்களா? இது வந்து சைலண்டா இருக்கு. இப்ப ல an plan. ப ல ஏன் பிளேன். பிளான் பிளேனா மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? ஏன்னா யாரு வந்தா? நம்மளோட மேஜிக் ஈ வந்திருக்கு. சோ கடைசியா ஈ பார்த்த உடனே உஷாராயிடணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வவில் இருக்கான்னு பார்க்கணும். வவில் வந்துட்டா ஓகே. இப்போ இவரோட பெயரை தான் சொல்லணும். நம்ம அதோட சவுண்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க படிக்கணும். சோ படிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து படிச்சிருவீங்க. இத பார்த்த உடனே மேஜிக் இருக்கு, சரி நம்ம இத படிக்கலாம். ஆனா எழுதும் போது டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்கும் போது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பிளேனே சொல்றேன் வச்சுக்கோங்களேன். பிளேன்னு சொல்றேன் உங்களுக்கு. அப்ப பிளேன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏன்ற சத்தம் கேக்குது. அப்ப நீங்க இப்படி கூட எழுதலாம் இல்லையா? இப்ப ஏன்னு இப்படி கூட தான் நான் எழுதலாம். அண்ட் இங்கிலீஷ்ல இதுவும் ஒரு வார்த்தை, பிளெயின்ஸ். ஹிமாலயாஸ் வந்து ஹரித்வார் பிளெயின்ஸ்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ஐ மீன் ஹிமாலயாஸ்ன்ற கங்கா ரிவர் வந்து ஹரித்வார் ரிவர் கிட்ட ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஃப்ரம் ஹிமாலயாஸ் இட்ஸ் ஃப்ளோயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பிளெயின்ஸ் ஆஃப் ஹரித்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை தான் வந்து இந்த பிளெயினும் இருக்கு, இந்த பிளெயினும் இருக்கு. ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங். இதுக்கு பேர் தான் ஏ ஓட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங். சோ ஏக்கு என்ன? ஏ இப்படி கூட எழுதலாம், வெறும்னே ஏயா கூட எழுதலாம். ஏ என்று ஏ ஐனும் எழுதலாம், ஏ ஒய்னும் எழுதலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஏ டேஷ் இயுனும் எழுதலாம். சோ இந்த மாதிரி இத்தனை ஸ்பெல்லிங் இருக்கு ஏக்கு. இதுக்குதான் ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்னு சொல்லுவாங்க. என்னது? ஆல்டர்னேட். ஏன்னா இதவும் எழுதலாம், அதவும் எழுதலாம். அந்த இடத்துல மீனிங் தான் மாறும். பிளேன் அது வந்து சேம் ப்ரொனன்சியேஷன் தான் வரும். பிளேன் பிளேன். ஆனா இந்த பிளேன் வந்து ஏரோப்ளேன் அப்படின்றது. இந்த பிளேன் வந்து நான் காமிச்சேன் இல்லையா, எழுதி காமிச்சேன் இல்லையா? அந்த பிளேன் வந்து பிளேன்ஸ் சமமா இருக்கிற பூமி. பிளேன் தமிழ்ல எனக்கு கரெக்டா வார்த்தை தெரியாது. சோ அதுதான் பிளேன். ஓகேங்களா? மவுண்டன் இருக்கு, பிளேன் இருக்கு. ஓகேங்களா? கிளியரா? ரைட். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ நீங்க எழுதும் போது இப்ப நீங்க நீங்க சொல்ற டிக்டேஷன் வேர்ட்ல இந்த இருக்குன்னா நீங்க இனிஷியலா வந்து மனப்பாடம் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஏரோப்ளேன் எழுதும் போது இந்த பிளேன் எழுதணும், இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் எழுதணும், மேஜிக்கி எழுதணும், இந்த மாதிரி பிளேன் எல்லாம் எழுதுனா நான் ஏஐ எழுதணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஏன்னா இங்கிலீஷ்ல ரெண்டு ஸ்பெல்லிங்கும் இருக்கு. ரைட். கிளியரா? இப்ப நம்ம அடுத்ததுக்கெல்லாம் இப்ப நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதையும் படிங்க, ஈ போட்டும் படிச்சு பாருங்க. ஆட் ஃபேட். ஈ போட்டா என்னவா மாறுது கண்ணுங்களா? என்னவா மாறுது பிள்ளைகளா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா மாறுது? படிச்சு பாருங்க. எல்லாருக்கும் படிக்க வருதா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபேட். ஃபேட் வருதா? ஃபேட். என் விதியே சரியில்லை. மை ஃபேட். இட்ஸ் மை ஃபேட். ஓகே, அந்த மாதிரி ஃபேட். ரைட். ம். ஓகே. ஆட் மேட். ம் என்ன ஆயிடும் மேஜிக்கி போட்டா? ஏட் மேட். ஓகேங்களா? மேட். கிளாஸ்மேட் அப்படியெல்லாம் வரும்போது இந்த ஸ்பெல்லிங் வரும் உங்களுக்கு. மேட். ஆட் ரேட். இது வந்துட்டா ஏட் ரேட். என்ன ரேட்? இந்த என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது ரேட். at hat. இது போட்டுட்டா ஏட் ஹேட். ஓகேங்களா?
கிளியரா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஸோ இதுக்கு தான் பேர் மேஜிக். இதனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, டபுள் டபுள்ஸ் வவல்ஸ் வர்றது எழுதாதீங்க, உங்களுக்கு இப்ப படிக்க வராதுன்னா இதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே போறோம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு வவல் வச்சு படிச்சோம், இப்போ ரெண்டு வவல் வச்சு படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பிளிட் டயக்ராஃப், அதுல என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ரைட். ஏன்னா நீங்க ஏஐ ஏஒய் படிச்சதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பிளிட் டயக்ராஃப் ஏ டேஷ் இ சொல்லி தரேன். ஆல் ரைட். இப்ப இந்த வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, இப்ப நீங்க இது எல்லாமே இப்ப உங்களால படிக்க முடியும் பாருங்க. எழுதிட்டீங்களா இதெல்லாமே? இப்ப பாருங்க, நான் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு எழுதுறேன் பாருங்க. இதெல்லாம் இப்ப நீங்க தான் படிக்கணும், உங்களுக்கு இப்ப தெரியும், எல்லாமே தெரியும் உங்களுக்கு படிக்க. படிங்க. சாரி, ஐ பபுள் வந்துச்சு. படிங்க. எல்லாருக்குமே படிக்க வருதா? நான் படிச்சு காமிப்பேன், ஆனா ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க படிங்க. எல்லாருக்கும் படிக்க வருதா? படிக்க வருதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பண்ணீங்க? மேஜிக்கி பார்த்த உடனே என்ன பண்றீங்க? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சேட் பாக்ஸ்ல. மேஜிக்கி வந்தாலே ஈ வந்து சைலண்டா இருக்கும், எதுவுமே பேசாது. ஈ என்ன பண்ணும்? அதோட பவரை வந்து அந்த ஆக் வந்து ஏவா மாறிட பவர் மேஜிக் பண்ணுது ஈ. கமான். இப்போ நான் சைலண்டா இருப்பேன், நீ என்ன பண்ணணும்? உன்னோட பெயரை சொல்லணும், தஷாம் அப்படின்னு மேஜிக் பண்ண உடனே உடனே ஆல இருந்து ஏவா மாறிடுச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி திருப்பி மேஜிக் பண்ணுது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் படிக்க. அது எல்லாமே ஷ் ஷ் ஏடு ஷேடு, ஷ் ஏப் ஷேப். எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டீங்க, வெரி குட். சாப்பு மல்கண்டா, எஸ். தமிழ் வித்யாலம், வெரி குட், தேங்க்யூ so மச். எஸ்ன்னு சொல்லிட்டீங்க. G R A D grade. K R crane crane. Lane lane. ஷ். இது பாருங்க, டயக்ராஃப் வந்திருக்கு. எங்கெல்லாம் டயக்ராஃப் வருதோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்படி படிச்சீங்கன்னா தப்பா வரும். இது தனித்தனியா படிச்சீங்கன்னா தப்பா வரும். க ஹ கஹ ஏஸ் கெஹ ஏஸ் கஹ ஏஸா வந்துரும். சோ எப்பெல்லாம் டயக்ராஃப் வருது உஷாரா அத டபுள் சவுண்டா தான் படிக்கணும். இந்த மாதிரி தனித்தனியா படிச்சீங்கன்னா தப்பா வரும். ஓகேங்களா? டயக்ராஃபும் ஞாபகம் வச்சு படிக்கணும். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஏட்டுன்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஏட்டு ஏட்டுன்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்லேட்டு போடலாம், அப்புறம் கேட்டு, அப்புறம் பிளேட் போடலாம், அப்புறம் இந்த மாதிரி ஏட் ஏட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. ஏட்டுக்கு பக்கத்துல வேர்டு மாறிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற வார்த்தையா மாறிட்டே போகும் பாருங்க. கேட்டு, ஸ்லேட்டு, பிளேட்டு. வேற என்ன எழுதலாம்? ஏட்டு, ஸ்லேட்டு எழுதிட்டேன். ஏட்டு. ஓகே. ஸோ இது எல்லாமே எழுதலாமா? ஏட்டும் எழுதலாம் இல்லையா? ஏட்டும் ஒரு வேர்டு தானே, அதனால எழுதியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? எஸ். இந்த வேர்ட்ஸ் எழுதட்டுமா? இது பாருங்க. ஏம் ஃப்ளேம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம், இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பாக்குறேன். ஈய பார்த்துட்டாலே இதை வந்து லாங் வாவல தான் படிப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். ஓகேங்களா? நிறைய வேர்ட்ஸ் எழுதிட்டேன். இப்போ இப்போ சப்போஸ் இங்க ஒரு வேர்டு இருக்கு பாருங்களேன், ஏக்கு. ஏக்கு ஏக்கு நிறைய ஏக் ஏக்குன்னு ஃபேக்கு லேக்கு மேக்கு டேக்கு. ஓகே, சேக்கு கேக்கு. இவ்வளவு வார்த்தை இருக்கு பாருங்க, சேம். இதெல்லாம் தான் ரைமிங் வேர்ட். ஒரே மாதிரி சவுண்ட் வருது. லேக்கு ஃபேக்கு மேக்கு டேக்கு. ஓகேங்களா? பேக்கு. ஸோ இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் எழுதலாம் நீங்க. ஓகேங்களா? போறோமா வேர்ட்ஸ்? இன்னும் நிறைய இருக்கு, நான் நிறைய எழுதிட்டே இருப்பேன். அப்போ கிரேப். ரைட். கேட் ஹேட் ஆல்ரெடி எழுதிட்டேன். லேட் எழுதலாம், ரேட் எழுதிட்டேன் ஆல்ரெடி. ஸ்லேட்டு. ஓகேங்களா? ரேட்டு கூட நான் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே ரைட். இப்ப அடுத்த சவுண்டுக்கு போலாமா? ஓகே.
ஃபாஸ்டா படிக்க வருதா இப்போ எல்லாருக்கும்? என்ன பிள்ளைகளே சொல்லுங்க. படிக்க வருதா எல்லாருக்கும்? இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாமா? ஆல் ரைட். ஸோ வாட் வி கேன் டூ, வி லேர்ன் அ நியூ சவுண்ட் நவ். இப்போ இதே மாதிரி ஸ்பிளிட் டயக்ராஃப் நம்ம வந்து இப்போ ஏ டேஷ் இ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஐ இ டேஷ் இ பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இ டேஷ் இ. இ டேஷ் இனா என்ன? இங்கே இ வரப்போகுது, இங்கேயும் இ வரப்போகுது, ரெண்டு இ வரப்போகுது. அப்ப ஈ தானே சொல்லும். ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதுங்க பார்க்கலாம். ஷேர் பாக்ஸ்ல வேர்ட்ஸ் கடகடன்னு எழுதுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எழுதியாச்சா? போர்டு ரப் பண்ணலாமா? டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இப்ப நம்ம இ டேஷ் இ வேர்ட்ஸ் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இ டேஷ் இ. இ டேஷ் இனா என்னது? இ வர வேர்ட்ஸ் நம்ம எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இத படிங்க. என்னவா வரும்? இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? th, th, th. ரெண்டு சவுண்ட் சொல்லி கொடுத்தா இல்லையா? TH-ல. சோ இது வந்து இப்படி th, ஈம். மா சொல்லக்கூடாது. தீம். இந்த ஈ வந்து என்ன பண்ணுச்சு? சைலண்டா இருக்கு. சைலண்டா இருந்தா அங்க ஒரு கிராஸ் போட்டுருங்க. அது வந்து பேசவே பேசாது. சைலண்டா இருக்கு. மொத்தம் பவரையும் அந்த வவலுக்கு கொடுத்துடுச்சு. சைலண்டா இருக்கு. இல்ல மேஜிக் பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. ஆடம் அண்ட் ஈவ்னு படிக்கும் போது என்னது? இத வந்து ஈவ். ஈவ். இது படிங்க பார்க்கலாம். இது எத்தனை பேர் கரெக்டா படிக்கிறீங்க நான் பாக்குறேன். எத்தனை பேர் படிக்க முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? இது என்னவா படிப்பீங்க? கேயா படிப்பீங்களா? ஸ்ஸா படிப்பீங்களா? எந்த சவுண்டா படிப்பீங்க? சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. கேயா படிப்பீங்களா? எஸ்ஸா படிப்பீங்களா? கேயா எஸ்ஸா டைப் பண்ணுங்க. எஸ் சாப்பு மல்கண்டா. சாப்பு மல்கண்டா கேன்னு டைப் பண்ணிட்டீங்க, தப்பு. க க கிடையாது. ஏன்? நம்ம ரூல் ஒண்ணு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? when c is coming with i, e and y, k வந்து ஸ்ன்னு சத்தம் போடும். படிச்சோமா படிக்கலையா? மறந்துட்டீங்களா? எஸ், தமிழ் வித்யாலயம். எஸ் எஸ் தான் படிப்போம். ஏன்னா என்ன படிச்சோம்? ஜியும் சியோட ரூல் ஒண்ணு படிச்சோம் இல்லையா? அப்பப்போ அந்த ரூல் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸ்க ஸ்க ஈன ஸ்கீன்னு நம்ம படிக்கிறது இல்ல, அத சீனு தான் படிப்போம். அப்ப இது ரெண்டுமே சேர்ந்து சத்தம் தான் போடுது. இந்த சத்தம் தான் போடுது, இந்த சத்தம் போடுறது இல்ல. ஸ் ஈன சீன். பியூட்டிஃபுல் சீனரியா இருக்கு, இட்ஸ் அ நைஸ் சீன் டு வாட்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் இங்க இத வந்து கேர்னு படிச்சீங்கன்னா ஸ்கீன்னு ஆயிடும், தப்பு வரும். ஓகேங்களா? சோ தயவு செய்து அந்தந்த ரூல்ஸ் அப்பப்போ ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க அந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சீக்கு வந்து ரெண்டு சவுண்ட் இருக்கு. ஒன்னு சாஃப்ட் சவுண்ட், ஒன்னு வந்து ஹார்ட் சவுண்ட். இதுதான் வந்து அதோட சாஃப்ட் சவுண்ட் ஸ்ன்னு. க வந்து அதோட ஹார்ட் சவுண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். இல்லாட்டி படிக்க தப்பா வரும். ஓகேங்களா? இப்ப இத பாருங்க. வேற என்ன எழுதலாம்? இது எழுதலாம். படிங்க பார்க்கலாம். படிக்க வருதா? ஓகே, நான் வெயிட் பண்றேன். படிக்க வருதான்னு. படிச்சிட்டீங்கன்னு நான் நம்புறேன். Okay, இப்ப நான் படிக்கவா? எக்ஸ் எக்ஸ் தானே படிக்கிறோம் எக்ஸுக்கு. ஸோ எக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஈம். ஸோ இது சைலண்டா இருக்கு. எக்ஸ்ட்ரீம். The weather was extremely cold. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கூட நீங்க எழுதலாம். ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ரூல் படிச்சிருக்கீங்க. ல் ஈ. இந்த இடத்துல ஒய் வந்து ஈயோட சவுண்ட் தான் சொல்லுச்சு. என்ன என்ன? மல்டி சில்லபிக் வேர்டா இருக்கு. அப்போ மல்டி சில்லபிக் வேர்டா இருந்தா ஒய் ஈ சத்தம் தான் போடும், ஐ சத்தம் போடாது. நம்ம படிச்சோம் இல்லையா? சோ இத்தனை பெரிய வேர்டு பாருங்க, உங்களால கூட்டி படிக்க முடியும். எக்ஸ். சோ இது வந்து எக்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இ எக்ஸ்னா எக்ஸ் 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 இ எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம் லீ. ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்கலாம், என்ன மிஸ் இது ஒய் வந்து லாஸ்ட்ல வரலையே மிஸ்? அப்ப எப்படி மிஸ் நம்மளுக்கு தெரியும் மேஜிக்? ஏன்னா இது வந்து என்னது? சஃபிக்ஸ் ஆட் ஆயிருக்கு. இது என்னது? சஃபிக்ஸ் ஆட் ஆயிருக்கு.
ஓகேங்களா? இது வந்து எல்வை வந்து ரியல் ரூட் வேர்டு என்னது? எக்ஸ்ட்ரீம் தான் ரூட் வேர்டு. அதுக்கு எல்வை சஃபிக்ஸ் ஆட் ஆயிருக்கு. அதனால அதை உங்களுக்கு தெரியணும். எல்வை இடி அதெல்லாம் ஆட் பண்ணா அப்பவும் கவனிக்கணும் நீங்க. கிளியரா? எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ரைட். ஸோ நம்ம இந்த இ டேஷ் இ வேர்ட்ஸ் அவ்வளோ நிறைய இல்லை. என்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு இப்பத்துக்கு தெரியணுமோ நான் அதை எழுதியிருக்கேன். ஓகே, இது கூட எழுதிக்கோங்க வேணா. கம்ப்ளீட். கம்ப்ளீட். இந்த இடத்துலயும் ஈ தான் சொல்லுச்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட். ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போலாமா? ரைட். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸ் கத்துக்கிட்டோம்? ஏ டேஷ் இ கத்துக்கிட்டோம், இ டேஷ் இ கத்துக்கிட்டோம். இதை ஏன் ஸ்பிளிட் டயக்ராஃப்னு சொல்றாங்க? ஏன்னா அது ஒரு கான்சனன்ட் நடுவுல அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்குது. அதனால இதுக்கு ஸ்பிளிட் டயக்ராஃப்னு கூட பெயரு. மேஜிக்கையும் சொல்லலாம், சைலண்டையும் சொல்லலாம். ஓகேயா? ஆல்ரைட், நான் ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. திருப்பியும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நோ டவுட்ஸ். ரைட். இப்ப நம்ம வந்து புதுசா வேற பத்தி பார்க்க போறோம். இப்ப ஸ்பிளிட் டயக்ராஃப் டாபிக் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப வேற திருப்பி டயக்ராஃப் வரும். ஸோ நம்ம இப்ப திருப்பி ஸ்பிளிட் டயக்ராஃப் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு இன்னொரு டயக்ராஃபும் பார்க்க போறோம். ரைட். இன்னொரு டயக்ராஃப் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி நம்ம ஏஐ பார்த்தோம், ஏ ஏஒய் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு டபுள் இ. டபுள் இன்றது ஒரு ரெண்டு வாவல். நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு வாவல் சேர்ந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதோட பெயரை சொல்லும். அப்ப ஈன்னு தான் சொல்லும். இப்ப தமிழ்ல உங்களுக்கு ஈன்னு இருக்கு இல்லையா, இந்த ஈ தான் லாங் ஈ. ஈ. ஓகேங்களா? இப்ப என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கு? இந்த மாதிரி வேர்ட் சி. ஓகேங்களா? சோ மீட், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? ஈட், மீட். இது எல்லாமே வந்து டயக்ராஃப். இத டயக்ராஃப்னு சொல்லுவாங்க, வவல் டீமும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வவல் டீம். ஏன் வவல் டீம்? ஏன்னா ரெண்டு வவல் சேர்ந்து டீமா வருது. ஓகேங்களா? தனியா வராம சேர்ந்து வருது. அதனால அத டீம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பேர்களும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ தட் உங்களுக்கு அது அறிமுகம் இல்லை, மிஸ் சொல்லியே தரலன்ற மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ ஐ எம் டீச்சிங் யூ போத் த நேம்ஸ் ஆல்சோ. பட் நேம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு வவல் சேர்ந்து வந்தா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதோட பெயரை சொல்லும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு வவல் வந்துச்சு சேர்ந்து, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈன்னு அதோட பெயரை சொல்லுது. கிளியர் கிளியர்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். ஸோ இப்போ நான் நிறைய வேர்ட்ஸ் இங்க எழுதி வச்சிருக்கேன் ஈல. நீங்களே படிச்சு படிச்சு எழுதணும். வேற சிஹெச்இகே சீக் அப்படி எழுதக்கூடாது. சிஹெச் பார்த்தாலே அது ச. ச இ க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ச இ க. அஞ்சு லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா மூணு சவுண்டு தான் இருக்கு. இங்க பாருங்க, ச ஒரு சவுண்டா, இ ஒரு சவுண்டா, க ஒரு சவுண்ட். மூணு சவுண்ட்ஸ் இருக்கு, அஞ்சு லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட்டக் டக்கு நீங்க என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணும் போது சொல்லி சொல்லி எழுதணும். சும்மாவே காப்பி பண்ணாதீங்க ப்ளீஸ் யாருமே. ஓகேங்களா? நல்ல பிள்ளைகள்ல நீங்க. அப்போ காப்பி பண்ணும்போது சொல்லி சொல்லி எழுதுங்க பார்க்கலாம். கமான். நான் ஸ்கிரீனை கொஞ்சம் கிட்டே வைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, எழுதி சொல்லி சொல்லி எழுதுங்க பார்க்கலாம். கமான். நான் படிச்சு காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க. ஏன்னா இப்போ நீங்க செகண்ட் லெவல்ல இருக்கீங்க, நீங்க தான் படிச்சு படிச்சு எழுதணும். கமான் கமான். இது எல்லாமே உங்களுக்கு படிக்க வரணும். ஏதாவது படிக்க வரலன்னா அதை சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. படிக்க வரல மிஸ், இந்த வேர்டு எனக்கு படிச்சு காமிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரியணும். எங்கெல்லாம் டயக்ராஃப் வருதோ கவனமா பார்த்து எழுதுங்க. இங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து WH வந்து ஒரு டயக்ராஃப். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா CH வந்து ஒரு டயக்ராஃப். இங்க CH. ஸோ அந்த டயக்ராஃபை பார்த்தா கரெக்டா படிங்க, தனித்தனியா படிக்காதீங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஸோ இத்தனை இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு ஈல. ஆனா நான் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க எப்பாவது இப்போ வீப் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நான் எல்லா வேர்ட்ஸும் எழுதல. ஓகேங்களா?
சரி, இப்ப நான் படிச்சு காமிக்கட்டுமா? ஓகே. சோ பாருங்க. ச ஈக்க சீக்கு. ஷ் ஷ் ஷ சொல்லக்கூடாது. ஷ் ஈட் ஷீட். ஷ் ஈ ஷீப் ஷீப். ப சொல்லக்கூடாது. ப் ப். திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் சவுண்ட்ஸ் ரிவைஸ் பண்றேன். கவனமா கேளுங்க. தப்பா உச்சாரணம் பண்ணா தப்பா பிளெண்டிங் வரும். ஓகேங்களா? கிடையாது. ஃபீட் ஃபீட். ஸ்வ 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 eat sw sweet sweet street street green green sp each ch speech sw sweep sweep sweepனா பெருக்கிறது தெரியும் இல்லையா உங்களுக்கு? Sl sleep sleep. Seed seed. Bl bleed bleed. Gr greed greed. Deep deep. Weep weep. வீப்னா ரொம்ப தேம்பி தேம்பி அழுவுறது, ரொம்ப சத்தமா வீப் பண்றது, ரொம்ப அழறது வீப். ட eat meat. Q வந்து U ஓட தான் சேர்ந்து வரும், நான் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. Queen queen. W eel wheel. T e tree. F e free. F ல சொல்லக்கூடாது. feel இல்ல, அவ்வளவுதான், இல்லதான். feel. Screen screen. Seam seam. Greek Greek. Keep keep. Week week. இப்போ நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் இங்க. வீக்னு மிஸ், இந்த வீக்னா ஒரு வாரத்துல எத்தனை நாள்னா இந்த வீக் சொல்லுவோம். ரொம்ப ஜுரம் வந்து எனக்கு ரொம்ப பாடி வீக்கா இருக்கு, அப்போ நம்ம இந்த ஸ்பெல்லிங் எழுத மாட்டோமே மிஸ். அப்போ நம்ம வேற ஸ்பெல்லிங் தானே மிஸ் எழுதுவோம். அப்போ அதையும் நம்ம ஈக்க தானே படிக்கிறோம். ஏன் மிஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன. கரெக்டா? இதை எழுதிட்டீங்கன்னு நான் நம்புறேன். சோ நம்ம அந்த வீக்கும் இதை பார்க்க போறோம் இன்னைக்கு. விச் இஸ் இங்க பாரு. ஏ கூட வந்து இது ரெண்டு வவல் சேர்ந்து வருது. அண்ட் இங்கேயும் வந்து வந்து அதோட லாங் சவுண்ட் சொன்னோம். அதுதான் உங்களுக்கு இப்போது இந்த வீக்குன்றது. சாரி, இந்த வீக்கு இங்க வரும், இந்த வீக்கு இது வரும். ஓகேங்களா? சோ இததான் நீங்க இங்கிலீஷ்ல ஹோமோபோன்ஸ் ஹோமோகிராஃப் ஹோமோனிம்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? சோ நம்ம அதுக்கும் வருவோம் இன்னைக்கு. சின்ன ஒரு கிராமர் மாதிரி உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த வீக்கு வந்து ரொம்ப இழைச்சு போயிட்டா, ரொம்ப வீக்கா இருக்கு, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது இது. இந்த வீக் வந்து ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7 நாள் இருக்கு. வாரம் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த வீக். ஓகேயா? டன்னா? இப்ப நம்ம இந்த ஓட வேர்ட்ஸ பார்ப்போம். மிஸ் எப்போ மிஸ் நாங்க இந்த போடணும், எப்போ மிஸ் இந்த போடணும்னா, இந்த தமிழ்ல ஊ மாதிரிதான். இல்ல ஊ அண்ட் ஊல இருக்கு. தமிழ்லயும் அண்ட் இருக்கு. அந்த மாதிரிதான் இதுவும். உங்களுக்கு வந்து சில டைம் வந்து இப்படி படிக்கணும், சில டைம் அப்படி படிக்கிறதுல உங்களுக்கு ஈஸியா வரும். ஏன்னா இப்படி எழுதினாலும் தான் படிக்கணும், இப்படி எழுதினாலும் தான் படிக்கணும். படிக்கும் போது தப்பு வராது. எழுதும் போது உங்களுக்கு நான் இந்த வீக் சொல்லும் போது நீங்க வந்து ஆனா மீனிங் தெரிஞ்சா கரெக்டா தான் எழுதுவீங்க. யூ ஷுட் நோ there is an alternate spelling. there is an alternate அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஈயும் இருக்கு. கரெக்டா? இப்ப 3 பார்த்திருக்கோம் பாருங்க, நல்லா பாருங்க. ஒண்ணு வந்து ஏ ஒரு ஓகே. இன்னொன்னு டபுள் ஒரு இன்னொன்னு டேஷ் ஒரு 3 பார்த்திருக்கோம். அப்புறம் ஒய் கூட வந்து சவுண்ட் போடும் லாஸ்ட்ல வரும்போது. சோ 4 பார்த்துட்டோம் இதோட நம்ம. கரெக்டா? சோ யூ ஷுட் நோ, லாஸ்ட்ல சத்தம் வந்தாலே அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா லாஸ்ட்ல வந்தா என்ன பண்ணும்? சைலண்டா இருக்கும், அது வந்து அதோட சவுண்ட் சொல்லாது. சோ கண்டிப்பா வந்து ஒய் தான் வரும். சோ இது ஈஸி ஐடென்டிஃபை பண்ண. ஓகேங்களா? சோ இந்த மூணுத்துலயும் தான். இப்ப நான் வீக்கெண்ட் டிக்டேஷன் வேர்டு கொடுத்தா சில டைம் இப்படி கூட நிறைய பேர் எழுதலாம். இப்படி கூட வீக்கு நிறைய பேர் எழுதலாம். எனக்கு வீக்குன்னு கேட்டது, நான் ஒரு மேஜிக் போட்டுட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பிராக்டிஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் தட் இதுதான் வந்து படிக்கிறதுல உங்களுக்கு தப்பே வராது. ஓகே. ஸோ ஃபானிக்ஸ் வந்து
எழுதுறதோட படிக்கிறதுல ரொம்ப சூப்பர்பா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுல தப்பே வராது. ஏன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் தெரியும். ஈயும் ஈ தான் போடும், ஈயே கூட ஈ தான் போடும். ஆனா எழுதும் போது சம்டைம்ஸ் இப்படி மிஸ்டேக் வரலாம். ஆனா அது பிராக்டிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும் தட் இந்த பிட்ல மட்டும் எனக்கு இப்படி பண்ணணும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ நம்ம இப்போ இஏ ஓட வேர்ட்ஸும் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். அதையும் பார்த்துடலாம். ஓகேன்னு சொல்லிட்டீங்க சாப்பு மல்கண்டா, தேங்க்யூ so மச். இப்ப எல்லா இடத்துலயும் பாருங்க இஏ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல எழுதி போட்டேன் இல்லையா இந்த சி. இப்ப இது ரெண்டுமே இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் இருக்கு. இது வந்து பாக்குறது, இது வந்து கடலுன்னு சொல்லும் போது இல்லையா சி. ஓகே. சோ இது ரெண்டுமே இருக்கு. சோ அகைன் நீங்க தெரிஞ்சுக்கணும், கடலுன்னு வந்தா இந்த சி எழுதணும், பாக்குறதுன்னு வந்தா இந்த சி எழுதணும். ஓகேங்களா? சோ அததான் இங்க ஃபர்ஸ்ட் வேர்டு எழுதி இருக்கேன். பாரு, இந்த இடத்துல ஒரு டயக்ராஃப் இருக்கு பத்ரம். தனித்தனியா கஹன்னு படிச்சிடாதீங்க. இ கஹ பஹ இக்கன்னு வந்துடும், தப்பா வரும். ஸோ சிஹெச் பார்த்தா ச்னு படிக்கணும், எஸ்ஹெச் பார்த்தா ஷ்னு படிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஓகேயா? படிச்சு படிச்சு எழுதுங்க. யாருமே எஸ்சிஏசின்னு எழுதாதீங்க ப்ளீஸ். ஸ் ஈ அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ப ஈச் பீச் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ச வந்தா சிஹெச்னு வருது, ஈ வந்தா ஏ வருது. ஓகேங்களா? மனப்பாடமா அப்படி பண்ணி ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி அப்படி எழுதுங்க. சவுண்ட் சொல்லி சொல்லி எழுதுங்க. இந்த மாதிரி தனித்தனியா படிக்காதீங்க. ஓகே. ஸ்டீமா ஸ்ட்ரீம், மீட், ஈட் ஹீட். இது பாருங்க சிஹெச் வந்திருக்கு. ஈட் சீட். ஈன கிளீன். ஈட லீட். ஓகே. Beak, beak, to eam, team, to each, teach, eam, dream, east, least, each, reach, heal, heal, eat, neat, each. இந்த இடத்துல பாருங்க ரெண்டு சவுண்ட், ரெண்டுமே டயக்ராஃப் வந்திருக்கு பாருங்க. சிஹெச். சோ ரெண்டு சவுண்ட் தான் இருக்கு, ஆனா நாலு லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. E and ch, each. Okay? East, b, eed, p, eek, peak. Clear? Huh? Right. Okay? எல்லோருக்கும் கிளியர்? ஓகே, எழுதிட்டீங்களா? டன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்கன்னா டன்னு சொல்லுங்க. கிளியர்னு சொல்லியிருக்கீங்க, டன் சொல்லல. டன்னுனா எடுத்துட்டு வா போர்டு. டன். ஓகே. சாப்பு மல்கண்டா டன்னு சொல்லிட்டாங்க. தமிழ் வித்யாலயம் சென்ட் மேரிஸ் எழுதிட்டீங்கன்னு நான் நம்புறேன். எஸ், வெரி குட். குட். ஆல்ரைட். சோ இப்போ நம்ம இததான் வந்து இங்க பாருங்க. நீங்க வந்து இப்போ ஒரு கிராமர் பார்க்க போறோம் நம்ம. நிறைய பேர் வந்து ஹோமோபோன்ஸும் ஹோமோகிராஃப் சொல்லி தருவாங்க, இல்லாட்டி ஹோமோ நிம்ஸ்ன்னு சொல்லி தருவாங்க. ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லி தருவாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு இருக்கு. ஹோமோபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ் அப்படின்னு போர்டு தெரியுதா? தெரியுதுன்னு நம்புறேன். ஓகே. எஸ். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஆஹ், ரெண்டு திங்ஸ் சமமா இருந்தா எப்பவுமே ஒண்ணு நான் தரவா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதோட ஆப்போசிட் தான் அது. ஸோ ஹோமோஃபோன், ஃபோன்னா யாருக்கிட்டயுமே சேம் நம்பர் இருக்காது, எல்லாருக்கிட்டையும் வேற வேற நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இவங்களுக்கு வந்து சேம் ஸ்பெல்லிங்கே கிடையாது. சேம் சவுண்டு வரும், ஆனா சேம் ஸ்பெல்லிங் கிடையாது ஹோமோஃபோன்ஸுக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஈல், ரீல். இதுவும் வந்து ஈல், ரீல். ஓகேங்களா? ரீல். ஈட், மீட், ஈட், மீட்ஸ். ஈ, சி, சி. மேல், மேல். ரெண்டுமே இங்க பாருங்க ஸ்பிளிட் டயக்ராஃப் வந்திருக்கு. வந்திருக்கா ஸ்பிளிட் டயக்ராஃப்? இதுவும் ஸ்பிளிட் டயக்ராஃப் வந்திருக்கு. ஏயும் ஈயும் வந்திருக்கு. இதுவும் பாருங்க, இதுவும் டூ. இது எல்லாமே சைட் வேர்ட். இதுவும் டூ, இதுவும் டூ, இதுவும் டூ தான். ஓகேங்களா? சோ இது எல்லாமே ஐ மீன் சாரி, இது எல்லாமே ஹோமோஃபோன்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஹோமோகிராஃப் இதுக்கு ஆப்போசிட்.
இதுக்கு எப்படின்னா உங்களுக்கு சேம் ஸ்பெல்லிங் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கும் பாருங்க. எல்லாமே சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கு. ஆனா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது இங்க லாங் ஐ சொல்றதுனால வ் ஐண்ட் வைண்ட் வைண்ட் ஆக்சுவலி இதை வைண்ட் பண்ணு கிளாஸ வைண்ட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இந்த விண்ட் ல ஐவ் லைவ் பாருங்க லைவ் இது வந்து லிவ். ஓகேங்களா. ஈட் ரீட் எட் இங்க ஏன் வருது அது நான் நாளைக்கு சொல்லி தருவேன் உங்களுக்கு ஏ ஏன் சொல்லுச்சுன்னு. ஐ மீன் அடுத்த கிளாஸ்ல. இது வந்து லெட் லெட் இது லீட் ஐ மீன் லீடு. இங்க பாருங்க டேஷ் போட்டிருக்கிறது எல்லாமே ஈன்ற உச்சாரணம் சொல்லுது. இங்க இருந்து ப ஓ போ இது வந்து ப ஔ ஓடபிள்யூ வந்து ஔன்னு சத்தம் போடும் பௌ. ஓடபிள்யூ அது அப்புறமா சொல்லி தருவேன் இன்னும் உங்களுக்கு ஓடபிள்யூ என்ன சத்தம் போடுதுன்னு. ஔவும் சொல்லும் ஓவும் சொல்லும் ரெண்டு சத்தம் போடும் ஓடபிள்யூ. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப்ல என்ன ஆகுது உங்களுக்கு எல்லாமே சேம் ஸ்பெல்லிங்கா இருக்கு பட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வருது. இங்க ஹோமோனிம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ரெண்டு எல்லாமே சேமா தான் இருக்கும் ஸ்பெல்லிங் சேமா இருக்கும். ஆனா சவுண்டும் சொல்றதும் சேமா இருக்கும் ப்ரொனன்சியேஷனும் சேமா தான் இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு மீனிங் வேற. ஸோ மூணு பேருக்கும் காமனா என்ன நடக்குதுன்னா மூணு பேருக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வரும். நீங்க எது எடுத்தாலும் பாருங்க இது ஒரு மீனிங் இது ஒரு மீனிங். இங்கே வந்து லெஃப்ட்னா ஹி லெஃப்ட் த ஹவுஸ் அவன் வீட்டை விட்டு போயிட்டான். he go to your left and then you will find that ATM direction சொல்றேன். so இந்த இடத்துல பாருங்க can you do it. I have this water can with me. so ரெண்டு மீனிங் வருது. ஓகேங்களா. ப்ரொனன்சியேஷனும் சேம் மீனிங்கும் ஐ மீன் மீனிங் டிஃப்ரெண்ட் சவுண்டும் சேம் தான். ரிங் என் கையில ஒரு ரிங் இருக்கு. கிவ் மீ அ ரிங். ஓகேங்களா. பேட் விளையாடுற பேட் இருக்கு பறக்கிற வவால் இருக்கு பேட். ஓகேங்களா. சோ என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அதோட ஆப்போசிட் தான் ஹோமோகிராஃப். ஹோமோனிம் வந்து எல்லாமே சேம் தான் சவுண்டும் சேம் ஸ்பெல்லிங்கும் சேம் வெறும் அதோட என்ன மீனிங் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது எல்லாருக்குமே மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இங்க ஒன்னு எழுதியிருப்பேன் எக்ஸ்ட்ராவா. இங்க பாருங்க ரைட்ன்றது டைரக்ஷனும் குறிக்கும் கரெக்ட். நீங்க சொல்றது ரைட் தான் அப்படின்னு சொல்றதும் கரெக்ட் அப்படின்னு. இன்னொன்னு வந்து இந்த ரைட் வந்து ஹோமோஃபோனாவும் ஆக்ட் பண்ணும். ஹோமோஃபோனோ கூட ரைட். ஓகேங்களா. இன்னொன்னு ரைட் வந்து எழுதுறது. ஸோ ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா வருது பாருங்க இங்க. அப்ப ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா வந்தா அது யாரை சேரும் ஹோமோஃபோனை சேரும். இப்போ கிளியரா தெரியுதா போர்டு. எழுதிக்கோங்க. டவுட்னு கேட்டிருக்கீங்க என்ன டவுட்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல அன்மியூட் பண்ணி கேளுங்க ப்ளீஸ். அந்த வேர்டை டைப் பண்ணுங்க. எந்த டவுட் இருக்கோ ப்ளீஸ். தமிழ் வித்யாலயம் சாப்பு மல்கண்டா டவுட்னு கேட்டிருக்கீங்க. எதை படிக்க முடியலையா. பிளெண்டிங்ல டவுட் இருக்கா. பிளெண்டிங்ல டவுட்னா பீன் டைப் பண்ணுங்க. கிளியர் கிளியர்னு சொல்லிட்டீங்க. ஓகே சாப்பு மல்கண்டா கிளியர். தமிழ் வித்யாலயம் இன்னமும் டவுட்டா. எழுதிட்டீங்களா. இப்படி ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கிளியர் கிளியர்னு சொல்லிட்டீங்க. வெரி குட் தேங்க்யூ. எழுதிட்டீங்க டன்னு சொல்லிட்டீங்களா. ஓகே டன்னு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் தப்பா டவுட்னு நினைச்சிட்டேன். ஓகே ஆல் ரைட் ஸோ கிளியர். இப்ப நான் போர்டை ரப் பண்ணலாமா. இப்ப நான் இது என்ன சொல்ல வரேன் உங்களுக்குன்னா ஹோமோ போன்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாருக்குமே வேற இருக்கும் அப்படின்னு அதனால முதல்ல அதோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா சவுண்ட் வந்து சேமா இருக்கும். இன்னொரு வாட்டி எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆவறதுக்கு. இத வந்து நீங்க ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு மறக்க கூடாது. இங்க பாருங்க ஹோமோ கிராஃப். இப்போ ஸ்பெல்லிங் இங்க எழுதிக்கோங்க ஸ்பெல்லிங். இங்க டிஃப்ரெண்ட் வந்தா இங்க சேம் வரும். இங்க டிஃப்ரெண்ட் வந்தா இங்க சேம் வரும். அடுத்தது சவுண்டு. இங்க சேம் வந்தா இங்க டிஃப்ரெண்ட் வரும். அவ்வளவுதான். சோ இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு உள்டா அப்படியே அது. அடுத்தது ஹோமோனிம். ஹோமோனிம் என்ன எல்லாமே சேமா தான் வரும். ஓகேங்களா. சோ ஸ்பெல்லிங்கும் சேம்
சவுண்டும் சேம். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். ஓகேயா? கிளியரா? சூப்பரா இருக்கா? இப்போ உங்களுக்கு இப்போ இனிமேல் கன்ஃபியூஷன் வராதுல்ல. ஹோமோஃபோன், ஹோமோகிராஃப். ஒன்னு எப்பவுமே ரெண்டு திங்ஸ் இருக்குன்னா ஒன்னு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ எதுக்கு என்ன இருந்ததுன்னே கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த ஒய்க்கு கன்ஃபியூஷன் ஆச்சு இல்ல, எப்போ ஐ போடணும் எப்போ இ சவுண்ட் போடணும் அது மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேங்களா? சோ என்னைக்குமே ஏதாவது ரெண்டு சேமா இருந்தா ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கீ பாயிண்ட் நான் சொல்றேன் லைஃப்ல. இன்னொன்னு அதுக்கு எதிர்ப்பா இருந்தா அந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட்டா எழுதிடுங்க. எழுதுனா உங்களுக்கு தப்பு வராது. ரைட். ஓகே. நான் இப்ப போர்ட்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இப்ப ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன். அதுக்கு பிஃபோர் நான் இன்னொரு ரூலும் இன்னைக்கு சொல்லி தரணும். இன்னைக்கு நிறைய கத்துக்கிறோம் இல்லையா? ரைட். ஓகே, நான் முதல்ல இப்படி எழுதுறேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in J. ஜ ஜ ஜ ஜ சத்தத்துல முடியும், சத்தத்துல முடியும். ஆனா ஜேல முடியாது. அப்படி நீங்க பார்த்திருப்பீங்க. ஃப்ரிட்ஜ் எழுதணும். இ இப்படி எழுதணும். என்ன எழுதணும்? ஃப்ரிட்ஜ் ஸ்பெல்லிங் இ ஜ இப்படிதான் எழுதணும். சோ நம்ம ஒரு டிஜிஇ எக்ஸ்ட்ரா போடுறோம். சோ டிஜிஇன்றது ஒரு ட்ரையகிராஃப். நம்ம டிசிஹெச் படிச்சோம் இல்லையா, அது மாதிரிதான் இது. டிஜி என்னது? ஒரு டயகிராஃப். ஓகேங்களா? இப்போ ஃப்ரிட்ஜ்னு எழுது. இப்போ நீங்க இன்னொன்னு கேட்கலாம். பேஜ். ஏஜ். பேஜ் இப்படி எழுதுறோம் நம்ம. இது தப்பு. ஏஜ் இப்படி எழுதுறது இல்ல, இப்படிதான் எழுதுறோம். கரெக்டா? சோ இது வந்து ஜேர்ண்ட் சத்தம் வந்தாலே ஒன்னு ஜி போடணும், இல்ல டிஜி போடணும். என்னது? ஒன்னு ஜி போடணும், இல்ல டிஜி போடணும். இப்போ இதுவும் அதே மாதிரிதான். நம்ம எப்படி டிசிஹெச்சும் சிஹெச்சும் கத்துக்கணும். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? டிசிஹெச், சிஹெச். என்னது ரூல் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மனப்பாட மைண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிஹெச் எப்போல்லாம் வரும்? கான்சனன்ட் அண்ட் லாங் வவல் வந்தா சிஹெச் வரும். ஷார்ட் வவல் வந்தா டிசிஹெச் வரும். ஞாபகம் இருக்கா? படிச்சோம். அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஷார்ட் வந்தா லாங் ஸ்பெல்லிங் எழுதணும், லாங் வந்தா ஷார்ட் ஸ்பெல்லிங் எழுதணும். ஓகேயா? இப்போ கிளியரா உங்களுக்கு? ம். டிசிஹெச் என்ன பண்ணும்? உங்களுக்கு எப்போ எழுதணும்? ஸோ நான் ஓல்டோ ரிவைஸ் பண்றேன், நியூவும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேயா? அதே பேட்டர்ன் தான் இதுலயும். ஸோ இதுதான், இது வந்து ஷார்ட் வவல் வந்ததா? இப்போ ஏஜ், பேஜ். இத மேஜிக் ஈயனா கூட படிக்கலாம். ஈ வந்திருக்கு. இப்போ ஏஜ். இதை ஏன் ஜவா படிச்சோம்? உங்களுக்கு இந்த ரூலும் ஞாபகம் இருக்குல்ல. ஜி வந்து இ ஒய் ஐயோட வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஜிய வந்து ஜ தான் படிப்போம். அந்த ரூலும் இங்க சால்வ் ஆகுது, இந்த ரூலும் சால்வ் ஆகுது. ரெண்டுமே சால்வ் ஆகுது பாருங்க, மேட்ச் ஆகுது பாருங்க. சாரி, என் கேமரா why did it get switched off? Okay, all right. புரியுதா? ஓகேங்களா? அப்போ வேர்ட்ஸ் எழுதி காமிக்கட்டுமா? ரூல் புரிஞ்சுதானா? புரிஞ்சுது. ஓகே, வெரி குட். ஸோ நம்ம டிஜிஇ அண்ட் ஜி வேர்ட்ஸை பார்க்க போறோம். ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நிறைய படிச்சிட்டீங்க நினைக்கிறேன். டிஜி அண்ட் ஜி. ஓகே. ஸோ ஜிஇ வேர்ட்ஸ் இதை படிங்க. இங்க பாருங்க, ஷார்ட் சவுண்ட் வந்து ஜ அஜ். அப்ப இப்படி எழுதுறோமா நம்ம? ஜ அஜ் இப்படி எழுதுறோம். இங்க வரும்போது இது ஜ சொல்லுது, நம்ம ஜே தான் எழுதுறோம். ஆனா லாஸ்ட்ல ஜ சவுண்ட் வரும்போது நம்ம ஜே எழுதுறது இல்ல, அதுக்கு பதிலா யார எழுதுறோம்? இந்த டிஜிஇ, ஜட்ஜ். ஓகேயா? சோ உங்களுக்கு எத்தனை சவுண்ட் இருக்கு? ஒன்னு, ரெண்டு, மூணு. மூணு சவுண்ட் தான் இருக்கு இந்த வேர்டுல. ஆனா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேயா? ஜட்ஜ், எட்ஜ், ஃப்ரிட்ஜ், இதெல்லாமே எழுதிக்கோங்க. போர்டு தெரியுதா? பேட்ஜ், ஸ்மட்ஜ், ஸ்மட்ஜ். ஸ்மட்ஜ்னா என்னது?
ஸ்மஜ் ரொம்ப காஜல் எல்லாம் போடும்போது ஸ்மஜ் பண்ணி போடணும். ஈவனா போட வேண்டாம், கொஞ்சம் ஸ்மஜ்னா கொஞ்சம் அழிச்ச மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸ்மஜ் பெயிண்டிங் ஸ்மஜ் ஆயிடுச்சு. லெட்ஜ், எட்ஜ். ஸோ இந்த எட்ஜ் வேர்ட்லயே பாருங்க, இந்த எட்ஜ் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு எட்ஜ். ஓகேங்களா? நிறைய வேர்ட்ஸ் இல்ல, அது இருக்கிற வேர்ட்ஸ் நான் எழுதிடுறேன். ஸ்லெட்ஜ், பிரிட்ஜ். ஓகேங்களா? நாலேஜ் அப்படின்னு வரும்போது, ஆனா நாலேஜ்ல கே சைலண்ட், அது அப்புறமா சொல்லித்தரேன். இப்ப நம்ம இங்க வருவோம். மேனேஜ், அன் ஏஜ், மேனேஜ், ஏஜ், ஏஜ் கூட இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஏஜ்லயே எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க. ஏஜ், கேஜ், ரேஜ், பேஜ். ஓகே. ஷார்டேஜ், ஷார்டேஜ், பேஜ், எக்ஸ்சேஞ்ச், பேசேஜ், சார்ஜ். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நான் நிறைய வேர்ட்ஸ் எழுதல இப்போ. ஓகேங்களா? ஆவரேஜ், பேண்டேஜ். ஓகே. ஆவரேஜ், பேண்டேஜ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க போய் இப்போ நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ஜி வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜி தெரியும், டிஜி தெரியும், நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. கிளியரா? இப்ப நான் வேர்ட் பால் ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன். 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் நம்ம கிளாஸ். டைம் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வேர்ட் பால் ஆக்டிவிட்டி ஷேர் பண்ணட்டுமா? 5 மினிட்ஸ் டைம். ஓகே, ஐ வில் ஷேர் மை ஆக்டிவிட்டி. இங்க பாருங்க, பீட்ன்றது. ஸோ ஈ, இதை தான் எடுப்போம். இந்த ஈயா இந்த ஈயான்னு. ஸோ இது பிராக்டிஸ்ல உங்களுக்கு ரெண்டுமே ஈ தான். பீட் இது வந்து அடிக்கிறது. இந்த பீட் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸ்ல, ஏயா பியான்றது. ஓகே. chat பாக்ஸ்ல நோ இஷ்யூஸ் மேம், ஐம் ஆல்சோ லிசனிங். ஓகே, தேங்க்யூ வித்யா. ம். ஆல் ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹீல். ஹீல்ன்றது இது எந்த ஹீலு? நம்ம இந்த ஹீல்னா இது வந்து குணப்படுத்துறது தான் பத்தி பேசுறது. நீங்க சீக்கிரமா குணம், இட் வில் ஹீல் சூன், அந்த புண்ணு சீக்கிரமா ஆறிடும்னு சொல்லும் போது இந்த ஹீல் சொல்லுவீங்க. இந்த ஹீல் வந்து உங்களுக்கு இது ஹோமோஃபோனா ஹோமோகிராஃபான்றது கூட நீங்க இப்பவே மைண்ட்ல பாத்துக்கோங்க. ஸோ உங்க கிராமரும் உங்களுக்கு ரிவைஸ் ஆகுது, ஃபானிக்ஸும் ரிவைஸ் ஆகுது பாருங்க. ரைட்? டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்னா அது ஹோமோஃபோன். ஓகேங்களா? பாருங்க, கிராமரும் உங்களுக்கு ஆயிடுச்சு, ஃபானிக்ஸும் ஆயிடுச்சு பாருங்க. இது ஃபீட். அப்ப எந்த ஃபீட்டு? இது வந்து ஒரு பாதமா இருந்தா அது ஃபுட்ன்னு சொல்லுவோம், இத ஃபீட்ன்னு சொல்றோம் நம்ம. ஓகே, ஏ ஆப்ஷன். சாட் பாக்ஸ்ல நல்லா டைப் பண்றீங்க, வெரி குட். இந்த எது எது இதுல இந்த படத்தை பாருங்க, இது எது எதை எடுப்பீங்க? கண்டிப்பாக இந்த சி தான் எடுப்பீங்க. இந்த சீனா பாக்குறது. வெரி குட், ஏ ஆப்ஷன். ரைட். அடுத்தது பாருங்க, மீட். இந்த மீட்னா சந்திக்கிறது, இந்த மீட்னா இந்த நமக்கு சாப்பிடுறது, இந்த சிக்கன் மட்டன் எல்லாமே. ஆல் ரைட். ஸோ இந்த தான் கரெக்ட். ஸோ இன்னைக்கு ரெண்டையும் நீங்க பாத்தீங்க. இது பாருங்க, வாரத்துல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எந்த வீக் எடுப்போம் நம்ம? கண்டிப்பாக இது. ஸோ இது எல்லாமே நீங்க பாக்குறது ஹோமோஃபோன்ஸ், ஏன்னா வேற வேற ஸ்பெல்லிங்கா இருக்கு, பட் சேம் சவுண்டா இருக்கு. ரைட். அடுத்தது வெரி குட். சேட் பாக்ஸ்ல அப்படிதான் சூப்பரா இப்ப பாருங்க, இது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, டிஜி போடணுமா ஜிஇ போடணுமா? இப்ப எங்க ஃப்ரிட்ஜ், ஏ ஏ ஏ ஷார்ட் வவல் வந்திருக்கு. ஷார்ட் வவல் வந்தாலே நம்ம லாங் ஸ்பெல்லிங் தான் எடுப்போம், டிஜி இதுதான் எடுப்போம். கரெக்டா? இது பி ஆப்ஷன் தப்பு. கரெக்ட். குட். சூப்பர்பா டைப் பண்றீங்க சேட் பாக்ஸ்ல. சோ லாஜிக் இதுதான். இப்ப இந்த கேஜ், ஏ என்ற லாங் வவல் வருது, அதனால நம்ம டிஜி எடுக்க மாட்டோம், ஜி தான் எடுப்போம். ஏஜ் இத மேஜிக் ஈயாவும் படிக்கலாம். கரெக்ட். வெரி குட். இப்ப இது பிரிட்ஜ். ஏ ஏ ஏ பிரிட்ஜ் பிரிட்ஜ். நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப பிரிட்ஜ்னு படிக்க தெரியலனா ப இ ஜ
இதை படிச்சு பாருங்க. இப்ப இதை பாருங்க, ஐஜ பிரைஜ்னு வருது. அப்ப இது பிரைஜ் கிடையாது, இது பிரிட்ஜ். சோ பிரிட்ஜ் இதை தான் டிக் பண்ணணும். ஏன்னா டிஜி என்ன வரும், படிக்கும் போது உங்களுக்கு டவுட் வரலாம் இல்ல மிஸ், நான் ஐ போட்டு படிக்கணுமா இ போட்டு படிக்கணுமா. சோ டிஜியை பார்த்தாலே ஷார்ட் வவல் தான் படிக்கணும். ஆரஞ்சு ன்னு வந்துடுச்சு, அப்போ கான்சனன்ட் வந்தா நான் ஜிஇ தான் எழுதுவேன். ஓகேங்களா? பண்ணிட்டீங்க. வெரி குட். சேட் பாக்ஸ்ல அமேசிங்கா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எல்லாரும். வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஆசம் ஆசம், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பார்த்தோம் நம்புறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா டைப் பண்ணுங்க ஐன்னு. ஆல்ரைட். ஸோ சும்மா என் கிளாஸ் மட்டும் கேட்டா பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிள்ளைகளே எல்லாரும் வீட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட். நன்றி, வணக்கம்.